91% பொதுக்குழு உறுப்பினர்களும் 99% செயற்குழு உறுப்பினர்களும் இன்னைக்கு கலந்து கொண்டு பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்றது. இன்னைக்கு ஒரு கருத்து தெரிவிக்க பேசும்போது தேர்தல் நேரத்தில் யார் துரோகி யார் நண்பன் எனக்கு தெரியாதுங்கிறீங்க. இதை மீண்டும் அதிமுக எனக்கு முன்னால் பேசுறவங்க நீங்க அதை கேட்டிருக்க மாட்டீங்க. இல்ல அவங்க அனுப்புறேன் எதிரியோட போகணுமா துரோகியோட போகணுமா இல்ல நண்பரா வர்றவங்களோட போகணுமா அப்படிங்கிறத பொதுச்செயலாளர் முடிவெடுக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் துரோகி எதிரி நண்பன் என்பதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதனால யார் துரோகி யார் எதிரி யார் நண்பர் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேர்தல் நேரம். அதனால தமிழ்நாட்டின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன் தான் முக்கியம் அப்படிங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன். செங்கோட்டையன் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் கூடிய விரைவில் எங்களோட கூட்டணி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் தரப்புல கூறப்படுது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு சகோதரர். பொறுத்துருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கல. எங்களுக்கு தான் நானே அதே தானே சொன்னேன், ஒரு மாசம் எங்களுக்கு டைம் இருக்கு. அதனால நாங்க நல்ல முடிவு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டின் நலனுக்கும் ஏற்ற முடிவை உறுதியாக இருக்கும். கூட்டணியோடு சேர்ந்து நாங்க அமைச்சரவாகவும் இது அரியணை ஏறுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. இந்த முறை எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட்டணி ஆட்சி அமைகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாக இருக்கிறது. அந்த நாங்கள் வெற்றி பெற போகிற நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும். அதுல கூட்டணியில நாங்கள் அமைச்சர்களாக வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. லயோலா காலேஜ் 2017 டிசம்பர் மாதம் ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிட்டப்போ அவர்கள் கருத்து கணிப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால லயோலாவுடைய கருத்து கணிப்பை பற்றி நான் குறை சொல்லல, மற்ற கருத்து கணிப்புகளை பற்றி குறை சொல்லல. ஆனா 26 மே மாதம் தமிழ்நாட்டு மக்களின் கருத்து கணிப்பு என்னவென்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்கு. ஓய்வூதியம் அறிவிக்கிறாங்க, ஆனா இடைநிலை ஆசிரியர்களும் சத்துணவு பணியாளர் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்தோட தேர்தல் அறிவிப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வருகிற நேரத்தில் எப்படியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இந்த அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறார்கள். சொல்லி அதே நேரத்தில் கிட்டத்தட்ட அந்த பென்ஷன் ஆணையத்திற்கு அரசாங்கம் இப்பொழுது அறிவித்ததை நிறைவேற்றுவதற்கே 13,000 கோடியும் ஒவ்வொரு ஆண்டும் 11,000 கோடியும் அதுக்காக நிதி ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவ்வளவு நிதியை எப்படி நிதி மேலாண்மை செய்ய போகிறார்கள் என்பது இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்தாலும் சரி, புதிய ஆட்சியாளர்கள் வந்தாலும் அது எப்படி முடியும் என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னைக்கு கூட பார்த்தா பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் உறுதியாக இது அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பதைத்தான் இதை காட்டுகிறது. இந்த மாதத்துக்குள்ளார வரும். 2026 4 முனை போட்டி தான். ஒண்ணு திமுக அதிமுக, அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி இருக்கு, நாம் தமிழர். இந்த 4 முனை கூட்டணி தான் இருக்கு. நீங்க திமுகவோட போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி பாஜகவோட போக மாட்டேன்றீங்க, நாம் தமிழர் போக மாட்டீங்க. இப்ப இருக்கிறது தாவேக ஒண்ணுதான். நான் தான் சொன்னேன், எங்களுக்கு எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதைத்தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டேன். அதனால நாங்க இன்னும் முடிவெடுக்கலைங்கிறது உண்மை. இன்னொன்னு, நாங்க எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டேன். உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் அதீத நம்பிக்கையில சொல்லல. அதுல உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும். புதிய பென்ஷன் திட்டம் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், தேர்தல் வாக்குறுதி இது கிட்டத்தட்ட 5 ஆண்டு முடிய போறப்ப நிறைவேற்றிருக்காங்க.
இன்னும் சொல்ல போனா எப்படியோ அவர்கள் டாக்டர் ஒரு மகிழ்ச்சியா இருக்காங்க. அதே நேரத்துல இதை எப்படி இவர் நிறைவேற்ற போகிறார்கள்? ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பென்ஷன் திட்டத்திற்கு உடனடியாக 13,000 கோடி தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து 11,000 கோடி ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்க வேண்டியிருக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. எதிர்கட்சியா இருக்கும்போது 5,000 ரூபாய் கொடுக்கணும் பொங்கலுக்கு அப்படின்னாரு. இப்போ 3,000 ரூபாய் வச்சிருக்காங்க. கடந்த ஆண்டுகள் எல்லாம் கொடுக்கவே இல்லை. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரணுங்கிறதா ஏதாவது பேசுவதா, ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை ஏமாற்றுவதும் தான் இவர்களுடைய நடவடிக்கையா இருக்கு. அதனால இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக அதற்கெல்லாம் தீர்ப்பை வழங்குவார்கள். அதிமுக எல்லாரும் நீங்க ஒன்றிணைஞ்சு வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களோட கருத்தா இருக்கு. தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுமக்கள். எங்கள் கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை நீங்க உறுதியாக தெரிந்து கொள்வீர்கள். தமிழ்நாட்டு நலனிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனிலும் நாங்கள் கவனமாக இருந்து முடிவெடுப்போம். அமித்ஷா வருகை எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களுடைய சுற்றுப்பயண நிறைவு விழாவுக்கு நேற்று வந்திருந்தாரு. இன்றைக்கு கூட பொங்கல் விழாவில் கலந்துக்கிறாரு, கோயிலுக்கு செல்றாருங்கிறது தான் நான் பார்க்கிறேன். யாரும் எதிரி இல்லை, யாரும் இல்லை. அதிமுக மீட்டிங் வாய்ப்பு இல்லை சார், நான் தான் கிளிப்புள்ள மாதிரி எனக்கு முன்னால் பேசிய நிர்வாகிகள் பேசியதுக்கு நான் சொன்னேன், பேசினாங்க நீங்க எதிரியோடா துரோகியோடா இல்ல நண்பர்களோடான்னு முடிவு செய்யணும் தலைவருக்கு அந்த அதிகாரம் சொன்னாங்க. நான் சொன்ன இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு நலனா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன் தான் முக்கியம். அதனால துரோகி யாரு எதிரி யாரு நண்பர் யாருன்னா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டின் நலனையும் நமது கட்சியின் நலனையும் மனதில் கொண்டு முடிவெடுப்போம்னு சொன்னேன். அதை படிதான் நாங்க எடுக்க போறோம். அதை பொறுத்து இருந்து பார்க்க. பல மூத்த நிர்வாகிகள் அரசியல் கட்சியினர் அணுகி அணுகி பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. அது தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு பலத்தை ஏற்படுத்தும்? பல மூத்த நிர்வாகிகள் அரசியல் கட்சி எந்த மூத்த நிர்வாகி எந்த கட்சியோட மூத்த நிர்வாகி யாரு? அதனால அது அவருடைய விருப்பம். அவர் போயிருக்காரு. அதை பத்தி நான் என்ன இணைக்கப்படுவாங்க பொங்கலுக்குள்ள அப்படின்னு செங்கோட்டையன்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு பலமா இருக்கும் பலவீனமா இருக்கும்? அதை பத்தி எல்லாம் நீங்க தான் ஊடகத்தை சேர்ந்தவர்களா அரசியல் வல்லுநர்கள் தான் சொல்லணும். நான் ஒரு பார்வையாளரா எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நான் தான் பல முறை சொல்லிட்டேன். இனிமே திரும்ப திரும்ப அந்த பதில்களை சொல்ல வேணாம். ஏன்னா எனக்கு வாய் வலிக்குது பதில் சொல்லி.